வீடுகளில் செடிகள் வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மற்றும் விழிப்புணர்வு சமீப காலமாக நகர மக்களிடத்தில் வந்துவிட்டதை நாம் ஊடகம் மற்றும் பத்திரிகைகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. வீட்டில் உள்ள சிறிய இடங்களிலும் ஏதாவது ஒரு செடியையாவது வளர்க்க முற்பட்டு தற்பொழுது வீடுகளில் செடிகள் வளர்க்க மற்றும் தோட்டங்கள் அமைக்கவும் பல பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. பயிற்சி பெற்ற தோட்டக்கலை ஆர்வலர்கள் தோட்டங்கள் அமைக்க ஆலோசனைகள் வழங்கி வருகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் சென்னை கிருகம்பாக்கத்தில் வசிக்கும் திருமதி புனிதவேல் விழி அவர்கள் தோட்டக்கலை ஆலோசகர் ஒருவரின் உதவிகளை பெற்று தோட்டம் அமைத்துள்ள தன் அனுபவத்தை கூறுகிறார். பாருங்கள். பொதுவாக எனக்கு செடி கொடிகள்னால் ரொம்ப பிடிக்கும். க்ரீன்ஸு அதை பார்த்தாலே ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பூ, பழங்கள் இதெல்லாம் பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், மனதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். காய்கறிகள் கீழே வைக்க முடியல, அந்தளவுக்கு இடம் இல்லை. காய்கறியும் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அப்போது யாரை கேட்குறது என்னன்னு தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருந்தோம். பட் கீழே நான் நிறைய பூச்செடிகள்லாம் வச்சுருந்தேன், அதுக்கு தான் வாய்ப்பு இருந்தது. பட் ஒரு நாள் எதேச்சியாக மக்கள் டிவி பார்க்கும்பொழுது ஜெயமலர் மேடத்தோட ப்ரோக்ராம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு சரி ஓகே உங்களை காண்டாக்ட் பண்ணி நம்மளும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணிட்டு அவங்கள ஒரு நாள் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்கள நான் தொடர்பு கொண்டப்போ அவங்க எனக்கு வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. நான் பிப்ரவரி மாதத்தில் இதை வச்சு கொடுத்தாங்க. இப்போ நான் அதை நல்லபடியாக பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த தோட்டத்தை பார்க்கும்பொழுதே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு கூட. காலையில் நான் தண்ணி பாய்ச்சிடுவேன். ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த செடி கொடிகளோட. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வரத்துக்கு லேட் ஆகும். அதனால் என் மகள் ஸ்கூல் முடித்து வந்த பிறகு அவள் ஒரு 5-5:30 போல் தண்ணி ஊற்றுவா செடிங்களுக்கு. திரும்ப நான் மார்னிங் அதே மாதிரி இது பண்ணுவேன். எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த மருந்து அடிக்கிறதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். தண்ணி ஊற்றுறது, அந்த நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். ஸோ நாங்கள் குடும்பத்தோடு இந்த காய்கறிகளுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணுறோம். ஒரு 1/2 hour, காலையில் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour ஒர்க் பண்ணால் போதும். அதுக்காக ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. அதுக்கு வேண்டிய நியூட்ரிஷன்ஸை டைமிங்கில் கொடுத்தோம்னா நல்லா ஈல்டு கொடுக்குது. இன்னொன்று என்னென்னா, வெளியில் வாங்குகிற காய்கறிகளுக்கும் இங்கே நம்ம வீட்டில் இது பண்ணுற காய்கறிக்கும் என்ன வித்தியாசம்னா, அதில் நிறைய நச்சுத்தன்மை உள்ள அந்த இதெல்லாம் கலக்கிறாங்க. ஸோ வீட்டில் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் இதில் பயோ இதில் நம்ம பண்ணும்பொழுது ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸு, பூக்கள் இது மாதிரி கிடைக்குதுன்றப்போ நம்ம ஹெல்த் விஷயமும் நல்ல விதமாக இருக்குது. அதனால் என்கரேஜ் பண்ணி எல்லாருமே இதை செஞ்சு பயனடையணும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி செடிகள் வச்சுருக்கேன். என்னென்னா கத்திரிக்காய், தக்காளி, கொத்தவரங்காய், சுரக்காய், பாகல் கொடி இருக்குது, பச்சை மிளகாய் செடி, கேப்சிகம் கூட வச்சுருக்கேன். கேப்சிகம் பொதுவாக குளிர் பிரதேசத்தில் வளரும்னு சொல்லுவாங்க. பட் இங்கே கூட இது கேப்சிகம் இங்கே கூட வளர்ந்துருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா தர்பூசணி பார்த்திங்கன்னா ஒரு பழம் நல்லாவே வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள். இன்னும் தக்காளி எல்லாமே பூத்துருக்கு. வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம், அதுவும் பூத்துருக்கு, காய்க்குது, காய்க்க ஆரம்பிக்குது. இப்போ தான் பாகல்காய் எடுத்திருக்கேன், ஒரு 2-3 பாகல்காய் எடுத்திருக்கிறேன். சுரக்காய் வந்துட்டுருக்கு, சுரக்காய் காய்ச்சிட்டு இருக்குது. அதிகமாக எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் நிறைய எடுத்தோம். கீரை ஒரு 3-4 தடவை பறித்தோம். அந்த தண்டில் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஹாப்பி அது வெளியிலேருந்து வெளியிலேருந்து தான் இத்தனை வருஷமாக வாங்கி சமைச்சிட்ருக்குறோம். அது நம்ம போகிறோம், எப்பவுமே வாங்குகிறோம், சமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது என் தோட்டத்தில் நான் அரைச்சி நாவளே வச்சு சாப்பிட்டேன் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வெளியில் இதில் நிச்சயமாக கிடைக்காது. காய்கறிகள் செடிகள்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் முக்கியமாக நமக்கு ஹெல்த்துக்கு டெய்லி கீரைகள் எடுத்துக்கிட்டால் கூட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெளியில் வாங்குகிற கீரைக்கும் இப்போ நம்ம வீட்லேயே பண்ணுற கீரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, அது கீரைக்கிட்ட போகும்பொழுதே ஒரு நல்ல ஒரு மனம் வரும். அந்த மனமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதை வெளியில் வாங்கும்பொழுது அந்த இது நமக்கு கிடைக்காது, ஃபீல் பண்ணவும் முடியாது. இன்னொன்று அவங்க பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறதால அது ஒரு மாதிரி ஒரு டாட்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும் கீரையில். பட் நம்ம இங்கே ஆர்கானிக் இதில் நம்ம செய்யும்போது அது ஒரு 30 daysக்குள்ளேயே நமக்கு கீரை கொடுத்துருது. மறுபடியும் நம்ம போட்டு அதை டெய்லி கூட கீரை எடுத்து சாப்பிடலாம். நாங்கள் பார்த்தோமா ஒரு இதோட ஒரு 3 தடவை கீரை எடுத்திருக்கோம். பருப்பு கீரை எடுத்திருக்கோம், சிறுகீரை எடுத்திருக்கோம், அரைக்கீரை மாதிரியே இன்னொரு கீரை வருது, அதுவும் எடுத்து சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. என் பொண்ணுக்கு கீரைன்னா என்னம்மா பச்சையாக இருக்குது குழம்புன்னும். பட் இந்த கீரை சமைச்சு வச்சப்போ ரொம்ப நல்லா இருக்குது. மணத்தக்காளி கீரை
செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப வெளியில் வாங்கி சாப்பிட்டதுக்கும் வீட்டில் பண்ணதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது மணத்தக்காளி கீரை. அதே மாதிரி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 30 to 45 டேஸில் வந்து அது பூத்து காய்க்க ஆரம்பிக்குது. கத்திரிக்காயும் வந்து எனக்கு பொதுவாக கத்திரிக்காய் பிடிக்காது, செஞ்சுடுவேன், பட் கத்திரிக்காய் பிடிக்காது. ஆனால் இந்த கத்திரிக்காய் வந்து நானே சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. விதைகள் இல்லாமல் அது நல்ல பக்குவத்தில் எடுக்கும் பொழுது நல்லாவே வந்து சுவை நல்லா இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஜூஸ் கூட எடுக்கலாம், அதில் ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம். அதுவும் வந்து இப்போ காய்க்க ஆரம்பிக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தர்பூசணி பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வளர வைக்கிறதுங்கிறது தர்பூசணி ரொம்ப பெரிய விஷயம். தோட்டத்தில் தான் நான் பார்த்துருக்கேன், தரையில் வந்து ஓட விடுவாங்க தர்பூசணி கொடியை. பட் இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து மாடியிலே போட்டிருக்கேன். அந்த பெரிய காயும் ஒன்று காய்ச்சிருக்குது. ஸோ எனக்கு அதே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த தர்பூசணியை பார்த்தேன்னா. எனக்கு சிரிச்சுக்குவேன் நான். ரொம்ப நல்லா வந்திருக்குது தர்பூசணி. தென் இன்னும் பார்த்திங்கன்னா காராமணி வந்து மார்க்கெட்டில் நான் இது வரைக்கும் பார்த்தது ஒரு 1/2 ஃபீட்டு காராமணி தான் பார்த்துருக்கேன். பட் இந்த காராமணி பார்த்திங்கன்னா 2.5 ஃபீட்டு காய்ச்சிருக்கு. ஒரு 5 தடவை எடுத்திருக்கோம், 5-6 தடவை எடுத்திருக்கோம் காராமணி. எல்லாமே வந்து 2.5 ஃபீட்டுக்கு கீழே முருங்கைக்காய் மாதிரி என்ன இவ்வளோ காய்ச்சி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க வந்து சொன்னாங்க. காலிஃப்ளவர் செடி கூட வச்சுருக்கிறேன் நான். அது வந்து காலிஃப்ளவர் செடி வராது, பொதுவாக ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல தான் காலிஃப்ளவர் வந்து வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அது காஞ்சிரும்னு நினச்சேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அது காஞ்சி போய்டும்னு நினச்சோம். பட் அது நல்லாவே வளருது. கரெக்டான நேரத்தில் அந்த நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குறதால நல்லா வளருது. தோட்டம் அமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து முறையாக பராமரிக்கணும். அது கூட ஒரு 1/2 ஹவராவது, மார்னிங் 1/2 ஹவர், ஈவினிங் 1/2 ஹவர் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஈல்டு எடுக்க முடியும். எப்படின்னா அதுக்கு காலையில் என்னென்ன போடணும் அப்படின்னு சொன்னால், ஆட்டு உரம், மாட்டு உரம், அப்புறம் அந்த மண்புழு உரம், இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போட்டு அதை நல்லா கிளறி கொடுத்து, தண்ணி வந்து கரெக்டான நேரத்தில் மார்னிங் சன் வரத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி ஈவினிங்லேயும் சன் செட் ஆன பிறகு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணாத பூச்சிலாம் வந்து நிறைய பூச்சிகள் வருது. அது எனக்கு வித்தியாசமாக இருக்குது பார்த்தா. ஒயிட் கலர் பூச்சி, என்னென்னவோ பூச்சிலாம் வருது. அந்த பூச்சிங்களை வந்து எப்படி பாதுகாக்கணும்னா, கண்டிப்பாக ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும். நல்லா அந்த செடிகளில் வந்து அந்த மருந்து பதிராப்பில் நல்ல விதமாக ஸ்ப்ரே பண்ணிவிடணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் கண்டிப்பாக அது போயிடும். அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு கரைசல், அந்த மிளகாய் அரைச்சி வச்சு அதனோட ஸ்ப்ரே அது கூட போடலாம். அந்த ஸ்ப்ரேவெல்லாம் வந்து நான் 3 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போட்டுட்ருக்குறேன். அப்போ அந்த பூச்சிலாம் போயிடுது. திரும்ப வருது. அதனால் வந்து திரும்ப எவ்ரி 3 days ஒன்ஸு கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரே வந்து போடணும். போட்டால் அது நல்ல முறையில் செடிகள்லாம் வளர்ந்து நல்லா ஈல்டு கொடுக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பேக்கில் வச்சுருக்குறோம். பேக்கில் வைக்கிறதால என்ன ஒரு இதுனா, மாடிக்கு வந்து வெயிட் இருக்காது. அதில் கொக்கோ பீட் இருக்கிறதால தண்ணி வந்து குறைவாக ஊற்றினாலே போதும். வழிஞ்சி ஓடுற அளவுக்கு ஊற்றக்கூடாது, குறைவாக ஊற்றினா போதும். கொக்கோ பீட்டு, மாட்டு சாணி, ஆட்டு உரமும் இருக்கிறதால செடி நல்லா வளரும். தண்ணி வந்து குறைவாக தான் செலவாகும். சென்னையில் வந்து தண்ணி கஷ்டம் இருக்குது, அதனால் வந்து குறைவாக தண்ணி செலவாகும். அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. தண்ணியை பற்றி துணி காய வைக்கிறதுக்கும் வந்து வாக்கிங் போகிறதுக்கும் மட்டும் இந்த காலத்தில் லேடிஸ் வந்து மொட்டை மாடியை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோட்டங்கள் வச்சா அதில் நடக்கும்போது நமக்கு இயற்கையான காற்று கிடைக்கும். நடந்து பாருங்கள், அந்த செடிங்களுக்கு நடுவில் நடந்து பாருங்கள். அந்த இன்பம் வந்து எங்கேயுமே வராது. ஒரு பார்க்கில் இருந்தால் கூட அது ஒரு பொதுவான பார்க்கு, எல்லோரும் நடப்பாங்க கொள்வாங்க. பட் இது வந்து நம்ம வீட்டு மாடி, நாம் வச்ச செடி, நல்ல காற்று கிடைக்கும், சுத்தமான காற்று கிடைக்கும். ஆக்சிஜன் வந்து நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். ப்ரீஸ் ஒரு அது மூவ் ஆகும்போது அது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இதமான ப்ரீஸ் இருக்கும் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். இப்போ கடையில் போயிட்டு நம்ம மிளகாவோ, தக்காளியோ, வெங்காயமோ எல்லாம் வாங்கும்பொழுது பார்த்தா குறைஞ்ச இதுக்கு 1 கிலோ 20 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் குறைஞ்ச இதில் கிடைக்கும். பட் இதே வந்து ஆர்கானிக் இதில் பண்ணும்போது அது காஸ்ட்லி தான். பிகாஸ் கம்பேர் டு ஹெல்த்துன்னு வரும்பொழுது, ஹெல்த் விஷயம்னு வரும்போது இதுதான் வந்து நமக்கு வந்து சேஃபானதாக இருக்கும். ஏன்னா வெளியில் வாங்குகிற மார்க்கெட்டில் வாங்குறதுல வந்து நச்சுத்தன்மையுடைய பூச்சி மருந்து கலந்து அடிக்கிறாங்க. முட்டைக்கோஸ்லாம் பார்த்தா அந்த பூச்சி மருந்தில் முக்கி தான் வருது, இதிலேருந்து ஊட்டிலேருந்து வரும்பொழுது. பட் இங்கே வந்து நம்ம ஆர்கானிக்கில் பண்ணும்பொழுது அந்த மாதிரி ரசாயன கலப்படம் இல்லாத நம்ம இதை எடுக்கிறோம், அப்படி ஈல்டு எடுக்கிறோம். அப்படின்னும்பொழுது இது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ கேன்சர், அந்த சுகரு, இது மாதிரி ஹைப்பர் டென்ஷன் உள்ள அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வராது. நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆர்கானிக் இதில் பண்ண ஈல்டு எடுக்கும்பொழுது சுவையும் நல்லா இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த் விஷயம்னும்பொழுது
நமக்கு சான்ஸே கிடையாது. அந்த கம்பேர் டு மார்க்கெட்லேருந்து வர காய்கறிகளோடு கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று செலவு அதிகம்தான், இருந்தாலும் ஹெல்த் விஷயம்னு பார்க்கும்பொழுது இது வந்து நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் வாங்குறத விட இதுவே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அட்லீஸ்ட் 50 to 75% நம்ம இதுலேருந்தே எடுத்துட முடியும். நல்லா முறையான விதத்தில் பாதுகாத்து வரும்பொழுது இந்த ஈல்டை வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும். மொட்டை மாடியில் எப்படி விவசாயம் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இது பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் ஒரு வருஷமாக பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து நான் வந்து தொட்டிலெலாம் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் பண்ணும்போது என்னங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஊற்ற வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நிறைய வேலை இருக்கும், உங்களுக்கு வந்து ஊற்றின்னு இருக்கணும். அது வந்து சரியாக வராது, உங்களுக்கு டைம் வந்து சரி இருக்காது. அதனால் வந்து நான் ட்ரிப் கேஸ்ட் மூலிமா சொட்டு நீர் பாசனம் மூலிமா நான் போட்டிருக்கேன் இப்போ விவசாயம். இப்போ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேப் போட்டிருக்கேன், கோஸ் போட்டிருக்கேன், நூக்கல் போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன், செவ்வாழை, அப்புறம் வந்து நேந்திரம், பச்சை வாழை, கொய்யா இதெல்லாம் கீரை போட்டிருக்கேன் மாடியில், மிளகாய் போட்டிருக்கேன், அப்புறம் பூண்டு போட்டிருக்கேன், அப்புறம் வந்து சோம்புலாம் போட்டிருக்கேன். எது வராதுன்னு சொல்கிறீங்களோ அது எல்லாமே நான் போட்டு விளைய வச்சுருக்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாதுளை வந்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதை பாருங்கள், இது நம்ம சாப்பிட்றோங்களா வீட்டில் மாதுளை சாப்பிட்றோம், அதில் முத்துலாம் கீழே வேஸ்ட்டாக சிந்தும், அதை வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா நம்ம எதனா ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அதில் அந்த ஈஸ்வந்திர கிளாஸு அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதுளையை ஊண்டி விட்டோம்னா இதை வந்து இந்தமாரி வந்துடும். இதுமாரி கவர்லேயும் பண்ணலாம், நீங்கள் கவரும் வச்சு பண்ணலாம். இது வந்து எதுக்கு பண்ணியிருக்கேன்னா, இதுமாரி நான் மொட்டை மாடி இப்போ தோட்டம் பண்ணியிருக்கீங்களா, அதில் வந்து பார்க்க யாரை வராங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கோசம் அதை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய மரம்லாம் வந்து நம்ம கொடுத்து எடுத்து போட்டு நடணும் எல்லாருமே. இது வந்து ஃப்ரீயாக தான் நான் கொடுக்குறேன் எல்லாருக்குமே வரவங்களுக்கு. அதுமாரி வேப்பங்கன்று போட்டு கொடுத்துருக்கேன், முருங்கை, இந்தமாரி பழ வகைங்க, கொய்யா, மா அதெல்லாம் வந்து நான் போட்டு, அதுவும் வந்து இங்கே வந்து தோட்டத்தில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாகவே இது கொடுக்குறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து இந்த ரோஸு பாருங்கள், மொட்டை மாடியில் ஒரு ரோஸ் போட்டிருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இதுக்கு ஒன்றுமே ஒரு எதுவும் யூஸ் பண்ணல, வெறும் அந்த இது சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இது கொஞ்சம் அந்த முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் போடலாம் இருந்தால் வீட்டுக்குள்ளே, நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அந்த முட்டை ஓடு கொஞ்சம் போடலாம். மற்றபடி அதே தான், நம்ம மாட்டு சாணம் உரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே போட்டிங்கன்னா இவ்வளோ அழகாக பாருங்கள், இந்தமாரி பூ உங்களுக்கு இவ்வளோ அழகாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய், இது வந்து எனக்கு வந்து ஒரு நண்பர் கொடுத்தாரு. இந்த மிளகாய் பாருங்கள் ரொம்ப காரமாக இருக்கும் அந்த மிளகாய். இது இவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள், இது கவரில் தான் வச்சுருக்கேன். இது வந்து ரகம் எனக்கு சரியாக தெரியல. இந்த மிளகாய் நிறைய காய்ச்சிருக்கு, காரம் நிறைய இருக்குது. நம்ம ஹைப்ரிட்லாம் போட்டோம்னா அதில் வந்து இந்த விதையை எடுத்து முளைக்க வைக்க முடியாது ஹைப்ரிட்டில். அது முளைச்சாலும் சரியாக வந்து உங்களுக்கு மகசூல் வராது. இது வந்து இந்த மிளகாவே நம்ம எடுத்து இந்த விதையை நம்ம போட்டு மறுபடியும் வந்து நம்ம நாற்று நடலாம். இந்தமாரி மிளகா நிறைய நடலாம். இப்போது என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, இதனால் பழுக்க விட்ருக்கேன். அந்த விதையை எடுக்கிறதுக்கோசம் நான் இது வந்து இது வச்சுருக்கேன். செவ்வாழை வந்து நான் வந்து 2 வருஷம் ஆச்சு வச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ 3 கன்று நட்டுருக்கேன். அது வந்து 4 கொலை நான் வெட்டி எடுத்துட்டேன். அதில் அது எப்படி 4 கொலைன்னா சைடில் வந்துன்னே இருக்குது, சின்ன இடம் தான், அதில் வந்துன்னு இருக்குது. இது வந்து 4வது கொலை. இது பாருங்கள், இது பழுக்கிற இதுவில் இருக்குது. இப்போது நான் வெட்டணும், அதை வெட்டி இது பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அதை அப்படியே வெட்டி வச்சிங்கன்னா மொத்தமாக பழுத்துடும். அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றது, குழந்தைங்க இது பண்ணுறது எல்லாம் இது சரியாக இருக்காது. அதனால் நம்ம ஒன்று ஒன்றா கூட அதுமாரி பழுது பாருங்கள், இதுமாரி ஒன்று பழுக்கும். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சொல்கிறாங்க, அது ரசாயனத்தினால எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து கொலை வச்சிங்கன்னா எல்லாமே பழுக்கும். அப்படிலாம் பழுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இதுமாரி தான் பழுக்கணும். இந்தமாரி ஒன்று இல்லைனா சீப்பு அதுமாரி பழுத்த உடனே நம்ம கொலையை வெட்ட வேண்டிய கண்டிஷனில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுமாரி நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இல்லைனா அப்படியே கூட ஒன்று ஒன்றா நம்ம தேவையான போது நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கத்திரி வந்து 1 வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு நல்ல மகசூல் கொடுக்கும். அது பாருங்கள், இதெல்லாம் இதுலேருந்து நம்ம விதையை கூட எடுத்துக்கலாம். நம்ம விதையை எடுத்து போட்டிங்கன்னா வந்து நாற்றா கூட எடுத்து நட்டுக்கலாம். இது வந்து கீழே வந்து பேக் போட்டிருக்கேன். பேக் போட்டு அதை நான் வச்சுருக்கேன். நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த வீட்டில் நம்ம பழம்லாம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். மாட்டுச்சாணம் உரம் போட்டுக்கலாம். அது போட்டிங்கன்னா அது பாட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து இதில் காய் எந்த டைமும் எந்த சீசனுமே வந்து இது வந்து காய்ச்சிக்கினே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அந்தமாரி ரகம் இது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழி தட்டி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் போட்டிருக்கேன். இது வந்து அதேமாரியே அந்த நம்ம கோகோ பீட் போடுவாங்க, ஆனால் நான் அது போடலை.
மாட்டு உரமும் கொஞ்சம் மாட்டு உரம் அதிகமாக மாட்டுச்சாணம் இந்த எரு அதிகமாக போட்டு கொஞ்சம் செம்மண் போட்டு விதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் கேரட்டில். அதில் வந்து ஒன்று ஒன்றா போடணும். நம்ம போட்டுட்டு பூவாளியில் நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம அப்படியே தெளித்தோம்னா அந்த விதையெல்லாம் வந்து மேலே வந்துடும். பூவாளியில் முளைச்சி வர வரைக்கும் இது வந்து முளைச்சி வர்றதுக்கு ஒரு 5, 6 இல்லை 7 நாள் வந்துடும். விதையை பொறுத்து இருக்குது. அது போட்டுக்கலாம். அடுத்து நூக்கல் போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம நேந்திரம் பார்க்க போகிறோம். நேந்திரம் வந்து நம்ம இடத்துக்கு வராது. இது வந்து கேரளா சைடு தான் விளையன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இது 3 வருஷம் ஆச்சு வச்சு. இதில் வந்து எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 20 கொலைக்கிட்ட நான் வந்து வெட்டியிருப்பேன். இப்போ தொடர்ச்சியாக வந்து நான் இதில் வந்து சாப்பிட்டுனே இருக்கேன். இது வந்து நம்ம இடத்துக்கு வந்து இது வெயில் அதிகம், அதனால் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வர்றது தான். இது வந்து நான் நிறைய போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து 2 கொலை இருக்குது. இப்போ கொலையும் வந்துன்னு இருக்குது, பூ எடுத்துன்னு இருக்குது. அடுத்த உடனே தொடர்ச்சியாக வந்துக்கினே இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா அது வந்து சிமெண்ட்டு தரையாக தான் இருந்தது. இது ஏன் நம்ம வீணாக போகிறதுன்ட்டு நான் வந்து இப்போது அதில் வந்து ஒரு 1/2 அடி மண் கொட்டி கோஸ் நட்டுருக்கேன். கோஸ் பார்த்திங்கன்னா கீழவும் நட்டுருக்கேன். இதுமாதிரி கிரேப்பு கீழே வச்சு மேலே ஏற்றி விட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி சோடை போடலை, அந்த பாவக்காய்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த பேஷண்ட்டு ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கேரளாவில் விளையிடுறாங்க. அது வந்து சுகருக்கு, கேன்சருக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லதான். இது வந்து ஃப்ரண்ட்லேயும் போட்டிருக்கேன், இங்கேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது இப்போ வந்திருக்கு. அது இலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இலை வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதான். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஆரஞ்சு பழம் மாரி இருக்குது. அது வந்து கொடி வகை ஆரஞ்சு பழம் மாரி இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அது க்ரீனாக தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த விதை இருக்குது. அந்த விதை வந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதான். அது கேன்சருக்கு நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க. அது வந்து 1 வருஷம் ஆகும் அது மகசூல் வரத்துக்கு. போட்டிருக்கேன். இது வந்து கேரளாலேருந்து நமக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் விதையை தான் கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் இப்போ அது போட்டிருக்கேன். நானே அந்த விதையை போட்டு இந்தமாரி நாற்று இதுமாரி வீட்டை சுற்றியே நட்டுருக்கேன் நான். இப்போ நான் அடுத்ததான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பச்சை வாழை வந்து நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கில் தான். நம்ம என்கிட்ட மாடு இருக்குது. அந்த மாட்டுடைய சாணத்தை வந்து அதில் போட்டுருவேன். அது போட்டதுனால இதுமாரி வளர்ந்துருக்கு. ஒன்றில் வந்து 25 இது இருக்குது, வாழைப்பழம் இருக்குது ஒரு சீப்லேயும். அவ்வளோ இதுவாக வளர்ந்துருக்கு. இது முழுக்க பார்த்திங்கன்னா அந்த மாட்டு சாணம் உரம் தான். அது அந்த மாடு எங்கள் மாடு இருக்கிறதுனால, பசு இருக்கிறதுனால அந்த சாணியை எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டுருவேன். போட்டதுனால இவ்வளோ அழகாக வந்திருக்குது. முதல் தடவை போட்டிருக்கேன் நான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதுன்னா ஆப்பிள். இது வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து நம்ம இடத்துல வந்து ஆப்பிளே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நட்டுருங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிமெண்ட்டு தரையில் நான் கீழே இருந்து அதை கொத்தி ஒரு 1/2 அடி அந்த செம்மண், அந்த மாட்டு சாண உரம், மக்கான உரம், எரு அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி எந்த இதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. முக்கியமாக காரணம் பார்த்திங்கன்னா அந்த சாணத்துக்கு அந்த கோமியத்துக்கெலாம் வந்து இந்த மண்புழு நிறைய இருக்குது. அதனால் இவ்வளோ வளமாக வருது. ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்திருக்கு. இது சின்னதாக தான் நட்டுருக்கேன். சின்னதாக நட்டேன். இப்போ வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இது ஆப்பிள். அடுத்ததாக நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறது வந்து அன்னாச்சி பழம். இதை பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே பழம் வாங்கின்னு வருவோம். அதை சாப்பிட்டு அதை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அதை வந்து எடுத்து இந்த சைடு கொஞ்சம் இந்தமாரி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும். கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கவரில் வந்து அதை நீங்கள் பதியம் பண்ணி அதுக்கப்புறம் அதை இந்தமாரி பச்சையாக வந்த பிறகு நீங்கள் எடுத்து நட்டுக்கலாம். இது வந்து 1 வருஷம் உங்களுக்கு வந்து 1 வருஷத்தில் வந்து இது வந்துடும். எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வரும். ஒரு செடிக்கு ஒன்று தான் வரும் மேலே. இது வந்து அன்னாச்சி. இடையில கோசு எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ கோசு எல்லாம் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெத்தலை பார்த்திங்கன்னா இது வந்து கொடி வகை சேர்ந்தது. இது நம்ம கட்டிங் போட்டே வந்து இது பண்ணலாம். நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு இது போட்டிருக்கேன். போட்டு இதுமாரி வந்திருக்கு. இது இப்படியே ஏற்றிக்கலாம். வெத்தலை வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த சளியெல்லாம் பிடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு வந்து இந்த வெத்தலையை இயற்கையான வெத்தலை. இது வந்து எந்த ஒரு ரசாயனமும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எதுவுமே இயற்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெத்தலை வந்து சளிக்கு குழந்தைங்கள்லாம் கொடுக்கலாம். இது சேனக்கிழங்குலாம் நான் ஏற்கனவே போட்டு எடுக்கேன். சேனக்கிழங்கு போட்டிருக்கேன், கருணக்கிழங்கு போட்டிருக்கேன். அதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கோஸ் நட்டுறதுனால சேனக்கிழங்கு இது கவர்லேயே போட்டிருக்கேன். வந்து பாருங்கள், ஒரு கிழங்குலையும் கீழே போட்டிருந்தேன் நான். எல்லாமே வந்து ஒரு செடியில் வந்து ஒரு கிலோ எடுத்தேன் நான் அந்த சேனக்கிழங்கு. அடுத்த நம்ம வந்து இந்த மஞ்சள் வாழை பார்ப்போம். இந்த மஞ்சள் வாழை வந்து நல்லா இது ஏற்கனவே ஒரு கொலை வந்துடுச்சு. இப்போ தான் வெட்டி எடுத்தேன். எல்லாம் வந்திருக்கு. இந்த வழியாக போகிறப்ப மிஸ்டர் ரஞ்சனோட தோட்டத்தை பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து எல்லாம் உள்ளே பார்த்தோம். இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கத்திரிக்காய் செடியெலாம் ரொம்ப நேச்சுரலாக வந்துருந்தது. இதை பார்த்து எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது. இவர் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு.
ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில். இதெல்லாம் நாங்களும் இதெல்லாம் செடியெலாம் வச்சுருக்கோம். நேந்திர செடியெலாம் வந்திருக்கு, எங்கள் மரம்லாம் வந்திருக்கு. ரொம்ப இவங்க தோட்டம், மிஸ்டர் ரஞ்சன் தோட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. இதை பார்த்து எல்லோரும் இது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இந்த காலத்தில் ஆர்கானிக்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டாக சாப்பிட்றது நம்ம ரொம்ப நல்லதுன்னு தோணுது. மிஸ்டர் ரஞ்சனுடைய ஆர்வம் அளவிடக்கரியாத ஆர்வம், அவ்வளவு அற்புதமாக பண்ணுறாரு. இவருடைய உழைப்பு எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். மற்ற பார்க்குற மக்கள்லாம் பார்த்து இதே மாதிரி பண்ணாங்கன்னாக்கா நாடு செழிக்கும், நகரம் செழிக்கும். செழிப்பான வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம இதுதான் ஒரே வழி நமக்கு.